ரெசிபி பார்த்தோன்னா, இன்ஸ்டன்ட் பன் தோசை. இதுக்கு 1 கப் ரவா, 1/2 கப் அரிசி மாவு, 1 கப் தயிர், நல்லா கெட்டியான தயிர், அப்புறம் சால்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டு, தண்ணி 1 கப் ஊற்றி கொஞ்சம் நல்லா திக்கான பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கெட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டிமாக இப்போ இதை வந்து 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுருக்கேன். இப்போது வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கடாயில் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு தாளிச்சிக்கிறோம். அது நல்லா ரோஸ்ட் ஆகணும், லைட் ப்ரௌன் அளவுக்கு. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கிளாஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா இந்த மாவில் போட்டுக்கிறேன். இப்போ இதோட துருவின கேரட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு திக்காக பன் தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காக ஊற்றணும். இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு திருப்பி எடுத்தோன்னா இப்போது நமக்கு டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டான பன் தோசை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தோசை மாவு, இட்லி மாவு இல்லாதப்போ இதை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கார சட்னி இல்லைன்னா ஆனியன் சட்னி கரெக்டான காம்பினேஷனாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.